முன்னாள் பிரதமர் மகாதீரின் இரு மூத்த மகன்களின் சொத்து அறிவிப்பில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC திருப்தி அடைந்துள்ளதாக MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். மொக்சானியின் மொத்த சொத்துக்கள் தோராயமாக 1 பில்லியனாக இருப்பதாகவும் தனிப்பட்ட மதிப்பு 316 மில்லியன் என்றும் அசாம்பாக்கி கூறினார். இது தனது தடயவியல் அதிகாரிகளால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு மதிப்பிடப்பட்டது என்று MACC தலைமையகத்தில் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறினார். மிர்சான் மொத்தம் 246.2 மில்லியன் சொத்துக்களை அறிவித்தார். தனிப்பட்ட மதிப்பு 120 மில்லியன் என்று கூறினார். இருவரும் வழங்கிய சொத்து அறிவிப்புகளில் தாம் திருப்தி அடைவதாக அவர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களுக்கு அரசாங்கம் இனி இலவச டோல் கட்டணத்தை வழங்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக இந்த விலக்குகளை அதிக இலக்கு அணுகுமுறையுடன் புத்ராஜயா மாற்றும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு அமைச்சரவை கூட்டத்தில் பண்டிகை காலங்களுக்கான சுங்கவரி விலக்குகளை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக நந்தா தெரிவித்தார். கடைசியாக அரசாங்கம் கிறிஸ்துமஸ் விடுமுறையுடன் இணைந்து சுங்க வரி விலக்குகளை அறிவித்தது. வகுப்பு 1 வாகனங்களாக வகைப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட கார்களுக்கு இந்த விலக்கு பொருந்தும். கடந்த மாதம் இந்த சுங்க வரி விலக்கு முயற்சியால் அரசாங்கத்திற்கு சுமார் 38 மில்லியன் செலவாகும் என்று நந்தா தெரிவித்திருந்தார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த இருவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். 1.5 பில்லியன் மதிப்பிலான சுகைபிசி உலு கிளாங் விரைவுச்சாலை மற்றும் 4.8 பில்லியன் மதிப்பிலான டமன்சாரா ஷா ஆலம் விரைவுச்சாலையுடன் அது தொடர்புடையது என்று தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட இரு விரைவுச்சாலைகளின் மேம்பாட்டு நிதியில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக ஆதாரங்கள் இருப்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் முன்னாள் தலைமை மேலாளரும் இயக்குனரும் விசாரிக்கப்படவிருப்பதாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். விசாரணை இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவு கிடைத்திருக்கும் நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஜொகூர் சாலையில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டிருந்த போது நிறுத்தாமல் சென்ற சொகுசு வாகனத்தை காவல்துறையினர் தேடி வருவதாக பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சகருல் அன்வார் முஷாடாத் அப்துல்லா சனி தெரிவித்துள்ளார். சாலையின் நடுவே சொகுசு வாகனத்தை காவல் அதிகாரிகள் துப்பாக்கியை காட்டி நிறுத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சகருல் அன்வார் இன்று விளக்கமளித்தார். சோதனை நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் காவல்துறையினர் வாகனத்தை துரத்தியதாகவும் நிறுத்தப்பட்ட வாகனத்திற்குள் கை குழந்தையுடன் பெண் ஒருவரும் இருந்ததாகவும் வாகனத்தை ஓட்டிய ஆடவர் காவல்துறையினருடன் ஒத்துழைக்காமல் வாகனத்தை படுவேகமாக செலுத்தியதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கி உள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனா நாட்டு கொடியுடன் சாலையில் மக்கள் அணிவகுத்து செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். தியோங்ஹுவா எனும் இயக்கத்தின் 20 ஆண்டுகள் நிறைவு விழாவின் போது டிராகன் அணிவகுப்பில் சீன நாட்டு கொடி பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இயக்கத்தினரை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். அணிவகுப்பு காவல்துறையின் அனுமதியுடன் நடத்தப்பட்டிருந்தாலும் அணிவகுப்பில் இன்னொரு நாட்டின் அதிகாரப்பூர்வ சின்னங்களை கொண்டிருப்பது குற்றம் என்று அவர் விளக்கமளித்தார். ரஹ்மா உதவி திட்டத்தின் கீழ் நாளை சுமார் 2.3 பில்லியன் ரொக்க உதவிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 2.1 பில்லியனை விட இந்த தொகை அதிகம் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நிதி அமைச்சராகவும் இருக்கும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு இதனை அறிவித்துள்ளதாக கூறினார். மக்கள் தொகையில் ஒரு பெரிய பகுதியினர் இதனால் தங்கள் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாழ்க்கை செலவின உயர்வு உலகளாவிய நிகழ்வு என்றாலும்
சார் மற்றும் எஸ்டிஆரின் அதிகரிப்பு மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை அடைய உதவும் என்று அரசாங்கம் நம்புவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பத்து பூத்தே விவகாரம் தொடர்பாக அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணையில் நேரில் அல்லது தனது வழக்கறிஞர்கள் மூலம் மகாதீர் ஆஜராவதற்கு உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மகாதீர் நோட்டீஸ் தாக்கல் செய்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நேற்று இந்த நோட்டீஸ் தாக்கல் செய்யப்பட்டதாக மகாதீரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி எஃப்எம்டிக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கும் எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பாக செயல்படுவதற்கும் மேல்முறையீடு அவசியம் என்று தனது கட்சிக்காரர் நம்புவதாக ரஃபீக் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பத்து பூத்தே தொடர்பான எந்த தகவலையும் மகாதீர் மறைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும் அனைத்து பொருத்தமான நேரங்களிலும் அவர் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் இலக்காக இருந்தார் என்ற அவரது கூற்றை நிலைநிறுத்தவும் இந்த மேல்முறையீடு அவசியம் என்று அவர் கூறினார். மலேசிய ரயில் நிறுவனமான KTMB சிறப்பு சீன புத்தாண்டு சுற்றுலா ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஜனவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் வரவிருக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. KL சென்ட்ரல் நிலையத்திலிருந்து பட்டர்வர்த் நிலையம் வரை செல்லும் இந்த சிறப்பு சுற்றுப்பயணத்திற்கு மொத்தம் 792 டிக்கெட்டுகள் வழங்கப்படவிருக்கின்றன. இதற்காக 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. டிக்கெட்டுகள் விற்பனை இன்று ஜனவரி 21 காலை 10 மணிக்கு தொடங்கப்பட்டது. இந்த பயணத்திற்கான ஒரு வழி கட்டணம் உயர் வகுப்பு இருக்கைகளுக்கு 60 வெள்ளியாகவும் பிரீமியர் வகுப்பு இருக்கைகளுக்கு 90 வெள்ளியாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பஃபட் கோச் மற்றும் சில்லாக்ஸ் கோச் வசதிகள் மூலம் பயணிகள் தனித்துவமான அனுபவத்தை அனுபவிப்பார்கள் என்றும் இது மிகவும் நிதானமான மற்றும் மகிழ்ச்சிகரமான பயணத்தை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் பள்ளி விடுமுறை நாட்களுடன் இணைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த சிறப்பு ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக KTMB தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.